பார்ட் 3 வீடியோ ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன்டா. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பார் உங்களை அடித்ததுக்கு. அப்புறம் நீங்கள் ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை கோயிலுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அதோட நான் கம்ப்ளீட் பண்ணேன். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் கோயிலில் போய் ரீச் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அவங்க 3 பேர் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. பட் நீங்கள் ஒருத்தர் பார்த்துன்னு இருந்திருக்க மாட்டீங்க. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நடந்து போகும்போது தடுக்கி விழ போவாங்க. நீங்கள் போய் அவங்கள பிடிப்பீங்க. எல்லாம் ஓகே அம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அம்மானே சொல்லி கூப்பிடுவீங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி யாருன்னே தெரியல, நான் தடுக்கி விழ போனேன், என்னை நல்லா பிடிச்சதுக்கு நன்றிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டாக சொல்லுங்கள். அவங்களுக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஆக்சுவலி அவங்க கையில் வந்துட்டு பூஜை சாமான் வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, இல்லை பரவாயில்லம்மான்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்லைங்க கொடுங்க, ஒரு பிரச்சனை இல்லைம்மா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு அப்போ அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நன்றிம்மா அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், நன்றிலாம் எதுக்கு, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படி சொல்லிவிட்டு மூலஸ்தானுக்குள்ளே போங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட மூலஸ்தானில் போயிட்டு அந்த பூஜை சாமான்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்களும் நமஸ்காரம் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்களே பூஜை கொடுத்துருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் கொடுத்துல உங்கள் அம்மா கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் அதுக்கு தான் வந்திருப்பீங்க. அப்போ அந்த ஐயர் வந்துட்டு கேட்பார், எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கே சொல்லிட்டு உங்களை பார்த்து, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவீங்க. அப்புறம் வந்துட்டு அம்மா பூஜை கொடுத்தாங்க மட்டும் சொன்னாங்களா, அதனால வந்திருக்கியா சொல்லிட்டு கேட்பார் அவர். ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, நல்ல வேலை இப்பயாச்சும் வந்து நீ வரவே மாட்டேங்கிறவ, இப்போல்லாம் பூஜை கொடுத்தா அம்மா தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுவார். இல்லைங்க ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குதான் வர முடியல, அதனால தான் இன்றைக்கி வந்தேன். நீங்கள் அவர்கிட்ட சிரித்து பேசுவீங்க. இதையும் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் உதவி பண்ணீங்களே ஒரு அம்மா, அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிடும். அப்போ நீங்களும் அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த அம்மா நீங்கள் உதவி பண்ணீங்களே, நீங்கள் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு ஃபோன் வரும். அவங்க வந்துட்டு பூஜை நேரத்தில் ஃபோன் எடுக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது. அதனால் உங்களை டச் பண்ணி எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியும், தப்பாக எடுத்துக்கலையா அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. பிரச்சனை இல்லை சொல்லுங்கம்மா அப்படி சொன்னேன். ஆக்சுவலி என் பையன் ஃபோன் பண்ணுறான், கொஞ்சம் அவனுக்கு இந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இந்த மூலஸ்தானத்துக்கு வர சொல்கிறியாம்மா, அவனுக்கு கோயிலுக்குலாம் வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அதனால் அவனுக்கு ரூட் தெரியாது, கொஞ்சம் கூட்டு வரையா சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் தயங்குங்க. பட் இப்படி கேட்டாங்களே நோன்னு சொல்ல முடியாது, நீங்கள் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டீங்களா, சரிங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் தான் அட்டன் பண்ணி பேசுங்க. அப்போ வந்துட்டு அந்த சைடு வேறு யாரும் இல்லை, வீ தான். அவ்வளோம்மா எங்கம்மா இருக்கிற, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஃபோன் போட்டு எடுக்கவே மாட்டியா அப்படின்ற ஒரு கோமா பேசுவார். பட் உங்களுக்கு இந்த வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கான சச்சா நம்ம எங்கே கேட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹலோ ஆக்சுவலி நான் உங்கள் அம்மா கிடையாதுங்க அப்படி சொன்னோன்னே அப்போ வீக்கு ஷாப்பிங்க. அப்போ எங்கள் அம்மா இல்லை, நீ எதுக்கு எங்கள் அம்மா ஃபோனை வச்சுன்னு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல. இல்லைங்க சார் ஆக்சுவலி உங்கள் அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு ரூட் தெரியாது சொன்னாங்க, அதனால தான் என்னை இட்னா வர சொல்லிவிட்டு ஃபோன் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப பொலைட்டாக சொல்லுங்க. அப்படியா அப்படின்னு அவர் அப்போ கூட வந்து கொஞ்சம் பொலைட்டெல்லாம் பேசுகிறார், ஒரு மாதிரி தான் பேசுவார். நீங்கள் நினைப்பேன் ஏன்டா உங்களுக்கு உதவி பண்ண போனன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா ஃபோனில் பேசும்போதே அப்படி பேசுகிறாங்க, அப்போ நேரில் பார்த்தா எப்படி பேசுவாங்களே தெரியலையே சொல்லிவிட்டு வந்துட்டு ஃபோனை ஜேகிட்ட கொடுத்து நீ பேசிட்டா, யாருன்னே தெரில, அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு வந்துட்டு ஜேகிட்ட கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஹலோ கேட்குதா இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது அப்போ அங்கே கேட்குதுங்க, ஆக்சுவலி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்ல அவர் கேட்பார். நான் இங்கே இருக்கிற விடுங்க, முதல்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களை கூட்டின்னு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் வந்துட்டு கோயில் கேட் கிட்டே இருக்கிறோம் அப்படி சொல்லுவார் ஜேகே. அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அங்கே இருக்க ஒரு நிமிஷம், நான் வந்து உங்களை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் லைன்லேயே இருக்கட்டும், கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் கேட் கிட்டே போயிட்டு சுற்றி பார்ப்பேன் எங்கடா இருக்கிறாங்க இவங்க சொல்லிவிட்டு. பட் வந்துட்டு அவங்க வேறு சைடு திரும்பி இருப்பாங்க, உங்களுக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஹலோ லைனில் இருக்கிறீங்களா சொல்லி கேட்கும்போது ஜேகே லைனில் தான் இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் கேட் கிட்ட ஆல்ரெடி வந்தாச்சு, பட் உங்களை பார்க்க முடியலையே, எங்கே இருக்கிறீங்க அப்படி சொன்னோன்னே கேட் கிட்ட தான் அங்கே இருக்கிறேன். இல்லைங்க ஆக்சுவலி நான் கேட் கிட்ட தான் நானும் இருக்கிறேன், எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் திரும்புகிறீங்களா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கேட்பீங்க. திருப்பி தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. சரி நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்து கேட்பாரு.
நான் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் saree கட்டின்னு இருக்கிறேன், நான் உங்களுக்கு தெரியுறேண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. சரி யாரா சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்ப்பாரு. க்ரீன் கலர் saree நான் பார்த்துட்டேங்க உங்களை, நீங்கள் கொஞ்சம் திரும்பினீங்களா, நாங்கள் உங்களுக்கு எதிரில் தான் இருக்கிறோம், பட் நீங்கள் ஆப்போசிட் பக்கம் திரும்பின்னு இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்பிட்டு எங்கே அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்கு, ஜேகேக்கு ஷாக்கு, அது மட்டும் இல்லை கெவினுக்கு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இவங்கள தான் பார்க்கவே கூடாது சொன்னீங்க உங்கள் லைஃப்பில், பட் இப்போ நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசினுக்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஹலோ இது நீங்கள் தானே மீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு என்ன பேசுகிறதே தெரியல. நீங்கள் அப்படியே நிற்பீங்க, அப்படியே சைலண்டாக நீங்கள் நிற்பீங்க. ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு ஃபோன் இந்த அப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட கொடுத்துட்டு வேக வேகமாக நடந்து முக்கிட்டு வராது. அதுமாரி எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, பட் இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதுவும் வந்துட்டு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஆச்சுங்க எங்களை பார்த்தோன்னே ரொம்ப சேட் ஆகிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி உங்கள் அம்மா தான் நான் அவங்க கால் பண்ணி ஐ மீன் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலி அவங்க எங்கள் அம்மா இல்லை வியோட அம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லுவார். அப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஆகிடுவீங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடும்போது ஆக்சுவலி கெவினும் ஜேகே பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. வி மட்டும் அங்கேயே நின்று இருப்பார். அதுக்கு ஜேகே வந்து திரும்பிட்டே வாடா அப்படி சொல்லும்போது அவர் வந்துட்டு வர்றதுக்கு யோசிப்பார். உங்களுக்கும் புரியுது அவருக்கு உங்களுக்கு கண்டாவே பிடிக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சினுக்கிறீங்க உங்கள் மனசில். அதனால் சரி என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக இருந்துருவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் ஆக்சுவலி முன்னாடி போனால் நீங்கள் என் பின்னாடியே வாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு ஜேகே வந்து நிச்சயமாக அவங்க பின்னாடியே வர அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜேகே திரும்பி ஒரு மாதிரி வியர் லுக் கொடுப்பீங்க. அதுக்கு ஜேகே சொல்ல ஐயோ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் போகிறீங்களே உங்கள் பின்னாடியே வரேன்னு சொன்னேன், அதை தான் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் சைலண்ட்டாக போயிடுவீங்க. ஆக்சுவலி அவங்க 3 பேரும் உங்களை தான் ஃபாலோ பண்ணி வராங்க. ஆக்சுவலி வந்து மூலஸ்தானத்தை காட்டிடுவீங்க. இதான் மூலஸ்தானம், ஆக்சுவலி அவரோட அம்மா வந்துட்டு உள்ளதாக இருக்கிறாங்க, இது நாங்கள் ஃபோன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க ஜேகே கிட்ட. நீங்கள் வர்றீங்களா நமஸ்காரம் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்பார். இல்லை நானும் தான் வர்றேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் அப்புறமேட்டுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஏங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்பார். நாங்கள் வந்துக்கிறேன் சொல்லி தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லும்போது அப்போ கெவின் வந்து சொல்லுவார் அப்படின்னா வாங்க எங்கள் கூட வந்து நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவார். இப்போ உங்களால் நோன்னு சொல்ல முடியாது, நோன்னு சொன்னால் அப்போ இக்னோர் பண்ணுறீங்க தானே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. எதுக்கு இன்னொருத்தர் வந்து நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு சரின்னு நீங்கள் தலையாட்டுவீங்க. அப்போ நீங்கள் 4 பேருக்கு மூலஸ்தானத்துக்குள்ளே போவீங்க. அவங்க ஆக்சுவலி வியோட அம்மா பார்த்துட்டு கூட்டின்னு வந்துட்டியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இருந்தாங்க ஃபோன் சொல்லிவிட்டு, ஏன்னா நீங்கள் அப்பயே கொடுக்க போயிருப்பீங்க, ஜேகே வந்துட்டு வாங்கியிருக்க மாட்டார் அந்த ஃபோனை. அப்போ வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் முன்னாடி அம்மானு கூட்டியிருந்தீங்க, இப்போ வியோட அம்மான்னு தெரிஞ்சவொடனே வாங்க போங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு வியை சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது அதனாலேயே. அப்போ என்ன ஆச்சுட்டா கொஞ்ச நேரம் அம்மாலாம் கூட்டின்னு வந்தால் இப்போ இல்லை ஆக்சுவலி இல்லைம்மா அப்புறம் மறுபடியும் நீங்கள் அம்மான்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு கண்ணை மொழியை நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் கெவினும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க அம்மா. பட் வியும் ஜேகேவும் கண்ணு தேர்தல் உங்களை தான் பார்ப்பாரு 2 பேருமே. பட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜேகே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டார். ஜேகே நினச்சிடுவேன் நம்ம மட்டும் தான் கண்ணை தேர்ந்ததுக்குன்னு உங்களை பார்த்து நிற்கிறாருன்னு நினச்சிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்சம் நேரமாக இல்லையே வேறு யாரோ இங்கே கண்ணை மூடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சுட்டு திருப்பி பார்த்தா பக்கத்தில் வி வந்துட்டு அவரும் கண்ணை மூடி நமஸ்காரம் பண்ண மாட்டார், உங்களை தான் பார்த்துன்னு இருப்பார். என்ன எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, இந்த பொண்ணை பிடிக்கல சொல்கிறான், இப்போ ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வி ஷோல்டர்கிட்ட கை வைப்பார். அப்போ வி வந்து டக்குன்னு கண்ணை முடிவார். என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்டு சரி நம்ம இப்போ எதுவும் கேட்டுக்கணும் மூலஸ்தானத்துக்குள்ளே சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் கண்ணை மூடி நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணோடனே மங்களாரத்தில் எடுத்துன்னு வராங்க. நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எப்போ இதை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடணும் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சின்னு இருப்பீங்க. அப்போ பூஜையும் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்களும் மூலஸ்தானத்தில் வெளில வந்துடுங்க, அவங்களும் வந்துடுவாங்க. வந்துட்டோடனே சரி நான் வரம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நில்லுமா சொல்லிட்டு வியோட அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா அப்படி சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை இவன் தான் என் பையன் வி அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. உங்களுக்கா இப்போ என்ன பேசுறதுனே தெரியல.
அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் என்னோட பையன் மாதிரி தான். கெவின் அப்புறம் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஹலோன்னு சொல்லிட்டு யாரை கெவினை பார்த்து மட்டும் தான் ஹலோ சொல்லுங்க. ஜேகேவையும் அவையும் பார்த்து சொல்ல மாட்டீங்க. இதை வந்துட்டு அவங்களும் பார்ப்பாங்க, என்ன ஆச்சுமா நீ வெறும் கெவினுக்கு மட்டும் தான் ஹலோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. அப்புறம் 2 பேரும் பார்த்து ஹலோ சார் சொல்லுவீங்க. ஏன் சார்னு சொல்ல, நார்மலாக அவங்க 2 பேரும் பேரை விட்டு கூப்பிடுமா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஏதாவது கொடுமை உதவி பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மனசில் இருக்கும். பேசாமல் இவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருந்தால் இவங்க 3 பேரும் மீட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடவுளையே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மனசில் நினச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டீங்க. சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருமா அவன் பேர் என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஜேகே வந்துட்டு சொல்லுவார் மீரா அப்படி சொல்லிட்டு வரும்போது, அப்போ வியோட அம்மா வந்துட்டு ஜேகே பார்த்து உனக்கு எப்படா தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜேகே சொல்லுவார், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க அப்படி சொல்லும்போது, என்னது ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பீங்க. பட் என்ன சொல்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்கிற பட் எதுவுமே பேசிக்கவே இல்லையா அப்போலேருந்தே அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, இல்லைம்மா கொஞ்சம் கூச்சி சுபாவம் அவங்க அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இல்லை ஆக்சுவலி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அப்போ தான் அவங்க சொல்லுங்க, என்னம்மா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் ஜேகே டைம் ஆகிடுச்சு சொல்கிறேன் அவங்ககிட்ட பேசலையா அப்போ நீ அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஃப்ரெண்டா யார் ஃப்ரெண்டு அப்படின்றத மனசு நினச்சிட்டு அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லைம்மா எனக்கு புரிஞ்சிச்சு பட் நான் கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படி சொன்னேன். அப்போ ஜேகே வந்துட்டு நான் ட்ராப் பண்ணுற சொல்லும்போது வந்துட்டு அவர் காலத்துக்கு ஒரே மாரி ஜேகே வந்து அப்படின்ட்டு கத்துவார். என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஜோராக கத்த மாட்டேன், ஏன்னா அது கோயிலாச்சு அதனால சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா தெரியாமல் இடிச்சுன்னு எங்கேப்பா இடிச்சு இப்போ நின்று தானே கேட்க எப்படி இடிச்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்குவாங்க. இல்லைம்மா தெரியலம்மா எனக்கு அப்படி சொல்லும்போது, இப்போ நீங்கள் உங்ககிட்டருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஆக்சுவலி உங்களோட சீனியர் ஒருத்தர் வந்திருப்பார் காலேஜில், அவர் சீனியர் உங்களுக்கு அவர்கிட்ட வந்தாலுக்கு நீங்கள் பேசிலாம் இருக்குமா, நீங்கள் வேறு யாரும் இல்லை சுகா தான். நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்கம்மா ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துருக்காரு நான் அவர்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு சுகா இருப்பார். ஹலோ சுகா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க, நீ மீரா தானே அப்படி சொல்லிட்டு அவருக்கு, ஆமாம்மா நான் மீரா தான் தப்பாக எடுத்துக்கலையா உங்கள் கையை நான் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவருக்கு இப்போ இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தப்பாக எடுத்துக்கேன் அவங்க கையை மட்டும் பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கோங்க. இதை பார்க்குற 3 பேருக்கு ஷாக்கு. ஆக்சுவலி 3 பேர் தான் யார், வி அம்மா அண்ட் விக்கு அப்புறம் வந்துட்டு ஜேகேக்கு. கெவினுக்கு எந்த ஒரு ஷாக்கும் கிடையாது. அப்போ சுகர் இதுக்குமா இப்போ என் கையை பிடிச்சி என் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் என்னை பார்த்தா என்ன அடிப்பின்னு தொட போட்டாலே நான் அடிப்பேன் அப்படி சொல்ல போகுது. சாரி சரி தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க நான் இங்கே தப்பிக்குது அப்படி சொல்ல, என்ன பிரச்சனை நீ இப்படிலாம் கேட்க மாட்டியே, முக்கியமாக பசங்கிட்ட பேச மாட்டேன் அதே ப்ளீஸ் நீங்கள் அப்படி சொல்லும்போது, நீங்கள் எதுவும் பேசாதீங்க சும்மா உங்கள் கை பிடிச்சிக்கன்னு நீங்கள் சும்மா என்னை பார்த்து சிரிங்க அது மட்டும் போதும் அப்படி நீ சொல்கிறதுலாம் ஓகேம்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பார்த்தாலும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, கேட்டால் உங்கள் தங்கச்சின்னு சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிக்க சரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சிரிப்பார். இதை பார்க்குற அவங்களுக்கு ஆக்சுவலி நமக்கு எதுக்கு ஷாக்குன்னா, உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிடும். அவங்க நினைப்பாங்க ஒரு வேளை வீக்கு ஏற்ற பொண்ணு இந்த பொண்ணாக இருக்குமா சொல்லிட்டு தான். இப்போ நீங்கள் போய் இன்னொருத்தர கையை பிடிக்கும்போது ஓகே அவங்க 3 பேர்னு நினச்சேன்னா ஓகே நீ ஆல்ரெடி யாரையும் விரும்புகிற சொல்லிவிட்டு அவங்க மனசில் நினச்சிங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி யாரையும் விரும்பலை அதுதான் உண்மை. அப்போ வந்துட்டு நீங்கள் சரி அப்போ கொஞ்சம் நேரம் பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்களா சொல்லிட்டு ஷுவா கிட்ட கேட்பீங்க. ஆமாம் பார்க்குறாங்க அப்படி சொன்னேன். ரொம்ப நன்றி சீனி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட வந்து, இல்லை ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு நான் அவர் கூட போய்க்கிறேன் வரேங்கம்மா சொல்லிவிட்டு நீங்கள் வி அம்மா பார்த்து சொல்லிவிட்டு இந்த கெவியனையும் ஜேகேயும் பார்த்து வரேன்னு சொல்லிங்க. அப்போ கூட வியை பார்த்து சொல்ல மாட்டீங்க நீங்கள். அப்போ சரி வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாய் சொல்லிட்டு விட்டால் போதுன்ற மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க. அப்புறம் ஜேகேக்கு மனசு மாறி ஐயோ போச்சா கெவின் உனக்கு போன மாதிரி எனக்கு போயிடுச்சுடா என்ற மாதிரி தான் கெவினை பார்ப்பாரு. கெவின் வந்துட்டு இப்போ தெரிதடா ஏதாவது ஒருத்தவங்க மேலே சுற்றிட்டு அவங்க வேற ஒருத்தவங்க கை பிடிக்கும்போது எப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன சமாதானம் படுத்துங்க பார்த்தா நீங்கள் கண்டுக்கவே மாட்டான் ஆகிட்டிக்கலேடா அப்படி சொல்லிதான் அவர் லுக் விடுவார். இந்த லுக்கு வந்துட்டு நல்லாவே புரிஞ்சுக்காரு. ஜேகேன்ட்டு நீ அந்த மாதிரி லுக்கு ஒரு மாதிரி நிறுத்து அப்படி சொல்லிட்டு அப்புறம் இவங்க 4 பேரும் கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி வீக்கெலாம் ஒரு மாதிரியாகவே எனக்கு நீங்கள் போய் அவர் கையை பிடிச்சதுக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஆக்சுவலி உங்கள் கையை பிடிச்சது எவ்வளோ பண்ணதுக்கு அப்படி சொன்னோன்னே பின்னாடி சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் யார் பிடிச்சது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க டோன் மாற்றி. அப்போ வந்து ஷோபா ஐயோ தாயை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் நினைக்கிற மாதிரி நாங்கள் தூரத்துலேருந்தே பார்த்தோம் இந்த பொண்ணு உங்கள் கையை பிடிச்சிருந்தா நீங்கள் இழிக்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது
மாமா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த பொண்ணு வந்துட்டு என் காலேஜில் வந்து ஜூனியர் பொண்ணு, ரொம்ப நாள் விட்டு பார்த்தோம் பேசினா, அதனால தான்மா பேசுறதுனா வாயோட இருக்கணும், அது இதுக்கு கையை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சுகா மேலே எகிர்னு போவாங்க. அவங்களுக்கு வந்து ஐயோ நம்மளால ஒருத்தவங்க சண்டைலாம் போட போகிறாங்களே சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸுங்க அப்படி சொல்லும்போது, நீ எதுக்கு இப்போ வர, எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கும் எதோ நடக்குது, நீ இதெல்லாம் தலையிடாத அப்படி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோமா பேசுவாங்க. அதுக்கு ப்ளீஸ் சிஸ்டர் அப்படி என்னோட பிரதர் ஓகேவா, நான் அதனால தான் கையை பிடிச்சேன், பிரதர் மாதிரி நினச்சி தான், நீங்கள் இனிமேல் தப்பான எண்ணத்துலாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லும்போது அப்போ தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. பிரதர் மாதிரி நினச்சி பிடிச்சியா கேட்டால் ஜூனியர் சொல்கிறாரு, அந்த அளவுக்கும் நீ பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாரு, இப்போ கேட்டால் பிரதர் கையை பிடிச்சேன்னு சொல்கிறேன், என்ன போய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க தான் ரியா, சுகாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ அவங்க வந்துட்டு இங்கே பாரு ரியா அப்படி சொல்லும்போது தான் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வரும், ரியாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அடி பாவி ஏன்டி சண்டைக்கு வர மாதிரி வந்த அப்படி சொல்லிட்டு சிவா கேட்பாரு. சும்மா தான் வந்து என்னாச்சுடி நீ சிவா கை பிடிச்சிருந்த அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லுவீங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, அதுக்கு தான் வந்துட்டு சிவா சீனியர் வந்தார், அவர் கையை பிடிச்சி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியலடி, நீ எப்படி சிவா சீனியர் கூட கமிட் ஆன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் அப்படி தான், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படி சொல்லும்போது, நீ காலேஜ் வந்த ஓகே, எப்படி காலேஜ் விட்டு போனேன், எங்களை பார்க்காமலே போயிட்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ சிவா வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, ஆக்சுவலி நானும் மீராவும் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை நாங்கள் பக்கத்து நேபர்ஹுட் தான், அடிப்பாவீங்களா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுகா மனசு நினைப்பார். அப்போ வந்துட்டு உங்களை பார்த்து, ஏம்மா அவள் தான் சண்டைக்கு வர்ற மாதிரி வந்தார், அப்படியே சொல்ல வேண்டியது தானே, இல்லை நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏன் சொல்லலை அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது, இல்லைங்க ஆக்சுவலி ரொம்ப வருஷம் விட்டு பார்க்குறேன், அதனால கொஞ்சம் ஃபன்னாக விளையாடணும், பட் அது நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க சுகாவை பார்த்து. அப்போ சுகா ஐயோ என்ன இது எனக்கு பைத்தியமாக என்னன்னு தெரியலன்னா, அப்போ ஒரு பைத்தியத்து கூட கம்மிட் ஆகிட்டேனே, கொஞ்சம் நேரத்துக்கு நான் கலங்க அடிச்சுட்டா இவ அப்படின்ற மாதிரி மனசில் இருந்துச்சுக்கணும் சைலண்ட் ஆகிடுவார். அப்போ வந்துட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சுகா சொல்லுவார், இல்லை நீங்கள் போங்க நாங்கள் 2 ஸ்லோவாக வரோம் அப்படி சொன்னோன்னே, அப்போ ரியா பார்த்து சுகா உன் ஃப்ரெண்டு வந்தோடனே நான் கைட்டி விட்டேன்ல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நான் உங்களே இப்போ கைட்டி விட்டேன், என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் விட்டு பார்க்குறான்னா கொஞ்சம் மெதுவாக கேர்ள்ஸுங்க பேசின்னு வரும், நீங்கள் முன்னாடி போங்க பாய்ஸுக்கு என்ன வேலை கேர்ள்ஸ் பேசுகிற இடத்துல அப்படின்னு அவங்க சொல்லும்போது, எல்லாம் ஏன் அப்படின்னுச்சுன்னா அவர் வந்துட்டு போக ஆரம்பித்தார் முன்னாடி. அப்போ வந்து ரியா கேட்பாங்க, ஜின்னு எப்படி இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஜின்னுக்கு என்ன அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க, ஏன்டி எப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றுவே சும்மா சொன்னேன், ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் சுகா ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படி சொன்னோன்னே, ஆமாம் அப்படி நீ தான் சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. உண்மையாலுமே நான் வந்துட்டு கை பிடிக்க வரும்போது, மாமா கையெல்லாம் பிடிக்காது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னார் சுகா, அதனால் நீ சுகா மேலே எப்பயும் டவுட்லாம் பட்டுறாது அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. சரி வாப்பாலாம் சொல்லிவிட்டு கிளம்பி கோயிலுக்கு வெளில வந்துடுவீங்க. அப்போ சிவா சொல்ல, சரி நான் போயிட்டு வருமா பார்த்துக்கிடு அப்படி சொல்லும்போது, ரியா வந்துட்டு உங்களை அப்பாட்டி சரிடி மறுபடியும் எப்போ பார்ப்போன்னு தெரியல, கான்டாக்ட் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிக்க 2 பேரும், சரி பாய் சொல்லிட்டு நீங்கள் டாட்டா காட்டுவீங்க. ஆக்சுவலி ரியா ஏறி உட்காந்துட்டு சுகா ஒர்க் பண்ணி தான் போவாங்க. நீங்கள் பாய் சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் வந்துட்டு கெவினும் ஜேகேவும் நின்று இருப்பாங்க. உங்களுக்கு அட போவீங்களா என்னடா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசில் தோணும், பட் எதையும் கேட்க மாட்டீங்க. அப்போ ஜிகே வந்துட்டு சொல்லுது, யார் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால், பட் உன் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணி போகிறாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை ஆக்சுவலி அவர் என் ஃப்ரெண்டுன்னா நார்மல் ஃப்ரெண்டு, அதே அவங்க ஒர்க் பண்ணி போகிறால அவளும் என் ஃப்ரெண்டு தான், அவங்க 2 பேரும் வந்துட்டு கமிட் ஆகிருக்காங்க, லவ் பண்ணுறாங்க காலேஜ் டேஸ்லேருந்தே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, இப்போ தான் நிம்மதியாக இருக்கான். அப்படியா அப்படி சொல்லி கேட்பாரு. சரி நீங்கள் போகலீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி நாங்கள் போகிறதா தான் இருந்தோம், பட் வந்துட்டு பிரசாதம் வாங்கலாம் சொல்லிட்டு வந்தான் மறுபடியும் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, ஜேகே சொல்ல அத்தனையும் போயிருந்தது அப்படியே தெரியுது, நீங்கள் சொல்கிறது எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இல்லைங்க எனக்கு இல்லை, ஏதோ எந்த ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டோம் கோயிலில் தான், அந்த மிஸ் பண்ண பொருளை தான் தேட வந்தோம், பட் தேடி பார்த்தா கிடைக்கல, ஃபைனலி இப்போ தாங்க கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். நீங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. என்னங்க அவ்வளோதானா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, என்ன அவ்வளோதானா அப்படி சொல்லி நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. இல்லை ஆக்சுவலி ஒன்றும் இல்லை அப்படி சொல்ல, இல்லை ஆக்சுவலி ஒன்றும் இல்லையா,
சரியான பைத்தியமாக இருப்பாங்களே ஒரு வேளை. அதுவும் பணக்கார பசங்க சம்டைம் பைத்தியம் ஆகிடுவாங்க போல இருக்குது இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தால் அப்படின்னு நீங்கள் மாதிரி நினச்சின்னு சரிங்க நான் வரேன் சொல்லிட்டு போயிடுங்க. எப்போ இங்கே கேட்க சந்தோஷம் தாங்க முடியாது. இங்கே கெவினை பிடிச்சி உங்களுக்கு கட்டியே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியும் வைக்குதுடா அப்படி சொல்லும்போது, டே நீ சந்தோஷப்பட்டு தொலை எதாவது பட்டு தொலை எதுக்குற என்ன குழுக்கிற அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி நான் நினச்சேன். ஐயோ போச்சா நல்ல வேலை போகலடா என் கூட தான் இருக்குது அப்படி சொல்லும்போது, போதும் வீக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோன்னு தெரியுமா அப்படி டே வாயை திறந்து இதை சொல்லி விட்டுறாதுடா சும்மா இருக்கிற இதில் குட்டியை குழப்பி விட்றாது ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது, ப்ளீஸில் எதுவும் இல்லை ஆல்ரெடி வி அங்கே தான் நின்றுக்கிறான் அப்படி சொல்லிட்டு காட்டினா வியும் போயிருக்க மாட்டார். ஆக்சுவலி அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்களா அந்த காரில் அனுப்பி வச்சுட்டு அவர் போகிறான்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் பார்த்து தான் இருப்பார். அப்படி போவே துரோகி முன்னாடி சொல்ல மாட்டேடா அப்படி சொல்லிட்டு கெவினை பார்த்து ஜேகே சொல்லும்போது, முன்னாடி சொல்ல மாட்டேன் நான் எங்கே சொல்கிறதுக்கு தானே கண்ணை காட்ட வந்தேன், நீ தான் அந்த பொண்ணுகிட்ட வழிஞ்சு பேசி கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னு காதில் வாங்கலை அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லுவார். அப்போ வி வந்து கேட்பாரு ஜேகே பார்த்து, என்னத்தை தொலைச்ச நீ அப்படி சொன்ன, ஒன்றுத்தையும் தொலைக்கேடா இல்லையே இப்போ ஏதோ சொன்னேன் இல்லைடா என் மனசை தொலைச்சேன் என்னது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் டெரான வயசு டே நீ தப்பாக எடுத்துக்காத என் மனசை கடவுள்கிட்ட தொலைச்சிட்டேன் அதை சொல்ல வந்தேன்டா நீ சொல்கிறதா நம்புற மாதிரியே இல்லையாடா அப்படி சொல்லும்போது, டே ஏன்டா நான் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ரா அப்படி சொல்லும்போது, அப்போ வந்துட்டு ஆக்சுவலி நீ போகலையாடா அம்மா கூட சொல்லிட்டு கெவின் கேட்கும். இல்லை அம்மா கோயிலுக்கு ஆல்ரெடி செப்பரேட்டாக காரில் வந்தாங்களா அந்த கார்லேயே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வந்து ஜேகேவை பார்த்துட்டு இங்கே பாரு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இரு அப்படி சொல்லும்போது, ஏன்டா நீ அப்படி சொல்கிற அப்படி கேட்கும்போது ஜேகே உனக்கு புரியுதா இல்லையா இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களாம் எப்படியாவது வந்து ரிச் பர்சன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்புறம் வந்துட்டு அவங்கள கூட கமிட் ஆகி மேரேஜ் இந்த மாதிரி ஒரு விஷயம் மென்டாலிட்டியில் இருப்பாங்க அதனால் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணும்னு சொல்லும்போது, இப்போ வந்துட்டு கெவினுக்கு கோவம் வரும் ஜேகேக்கும் கோவம் வரும். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அன்றைக்கி அந்த பொண்ணை நீ தான் பை மிஸ்டேக்காக அடிச்சுட்டு அந்த பொண்ணை வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசினேன். இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பணத்துக்கோசம் நம்ம கூட பேச வரா அப்படிலாம் சொல்லிட்டு ஜேகே கேட்பாரு வியை பார்த்து. கெவினை வந்துட்டு வியை பார்த்து, ஏன் வி நீ இப்படி சொல்கிற எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு மேலே நீ ஏதாவது சொல்லினே இருக்கிற அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஜேகே வந்து ஒரு நிமிஷம் நில்றா எதுவும் சொல்லாத கெவின் அப்படி சொல்லிட்டு, ஒரு விஷயம் புரியுதா இல்லை வி நம்மளை அவாய்ட் பண்ண நினச்சதா அவங்க வந்துட்டு அவங்க சீனியர் கையெல்லாம் போய் பிடிச்சி பேசினா அந்த சீனியருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்டே இருக்கிறாங்க நம்மளை இக்னோர் பண்ண சொல்லிட்டு அவள் வந்துட்டு நம்ம பணக்காரங்க ரிச் அதனால் சொல்லிட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணியும் இல்லை ஏதாவது இது பண்ணுறதுக்கோசரம் வரலை ஏன்னா அன்றைக்கி நீ கார்டு கொடுத்தப்போ கூட ரிட்டன் கொடுத்துடா ஞாபகம் தான் இல்லையா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே பேசுவார். அப்போ வந்துட்டு கெவின் வந்துட்டு ஜேகே சரி கோவப்படாத ரிலாக்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ வி சொல்லிடுற இப்போ தெரியுதா ஒரு பொண்ணு வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எந்த அளவுக்கு இப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி ஆகுது அதேமாரி இப்போ நம்மளுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிறோம் கோவப்படுறான் சொல்லிட்டு வி சொல்லும்போது, அப்போ கெவின் வந்துட்டு சொல்கிற வி உனக்கு புரியுதா இல்லையா நம்ம அந்த பொண்ணுனால சண்டை போடல நீ ஒரு பொண்ணை பற்றி தப்பாக சொல்கிற உன் மைண்டில் வந்துட்டு பொண்ணுங்களாம் பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க பணக்காரன் தான் பார்த்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க அவங்க பின்னாடி தான் போவாங்க நீ அப்படி நினச்சிக்கிற அதனால நீ தப்பாக சொல்கிற ஒரு நல்ல பொண்ணு வந்துட்டு நீ இப்படி சொல்லும்போது நாங்கள் இது வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உங்கள்கிட்ட இதை அட்வைஸ் பண்ணுறா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லுவார். அப்போ ஜேகே வந்துட்டு சரி வாடா கிளம்பலாம் சொல்லிட்டு 3 பேருமே திரும்பினா நீங்கள் அங்கே நின்று இருப்பீங்க கண்ணுலாம் கலங்கி இருக்க ஒரு மாதிரி ஏன்னா நீங்கள் வந்துட்டு மறந்துட்டு இருப்பீங்க ஏன்னா பூஜை கொடுத்துருப்பீங்களா இப்போ பிரசாதம் வாங்க மறந்துட்டு நீங்கள் போயிட்டு பாதி தூரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும்போது தான் உங்களை பற்றி இந்த அளவுக்கு சீப்பாக இந்த மாதிரி நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாயிடும். நீங்கள் 3 பேருமே பார்த்துட்டு வந்துட்டு எதுவுமே பேசாமல் நீங்கள் மட்டும் போயிட்டு ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னடா நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ சீப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சாரி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லை ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பேசுனதுக்கு சாரி அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தயங்கி சொல்லுவார். அதுக்கு நீங்கள் சொல்லுங்க உண்மையுமே என்கிட்ட நீங்கள் சாரி கேட்க விரும்புகிறீங்க தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறார். அப்போ வந்துட்டு கெவின் வந்துட்டு ஆமாம் சாரி அப்படி சொல்லும்போது அப்போ கூட வி வந்துட்டு எதுவுமே பேச மாட்டார் அங்கே தான் நின்று இருப்பார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்கள் சாரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு விஷயம் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எனக்கு எப்போ எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு வந்து பேசிடாதீங்க ப்ளீஸுங்க எனக்கு நீங்கள் அது பண்ணாங்களே பெரிய ஒரு உதவி எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதை கேட்குற கெவினுக்கு ஜேகே ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா
உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிருக்குது, அதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க 2 பேரும். நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சா அப்போ கெவின் வந்துட்டு சாரி சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இட்ஸ் ஓகே, ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து என்னை பார்த்தா கூட பேசாதீங்க ப்ளீஸுங்க, நான் உங்ககிட்ட அது ஒண்டி தான் உதவியாக கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம், உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெரிய ரிச் பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லை வந்துட்டு அவங்க கூட கமிட் ஆகணும் எனக்கு எந்த ஒரு ஆசை இல்லை. என்னை பொறுத்தவரை என்னோட லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் மேன் வேணும், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, என்னை எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு சீப்பாக பார்க்காத ஒரு பர்சன் தான் எனக்கு தேவையை வச்சு. எனக்கு ரொம்ப பெரிய பணக்கார ஒரு பர்சன் என் லைஃப்பில் வரும் நான் என்றைக்கும் எதிர்பார்த்ததில்லை, எதிர்பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேர் கார்கிட்ட வேகமாக போயிடுவாங்க, ஜிகேவும் கெவின்னா. அப்போ வியும் வருவாங்க. ஆக்சுவலி காரில் ஏறி வி வந்து மாமூலி ட்ரைவ் பண்ணுறதுக்கு உட்காருவார். அப்போ வந்துட்டு கெவின் கேட்பார், ஏன்டா நீ இப்படி இருக்கிற, அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிற, நீ பண்ண தப்புன்னு உனக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குதுல்ல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ ஜேகே வந்துட்டு தயவு செஞ்சு இப்படி எதுவும் பேச வேணாம், சைலண்ட்டாக நம்ம போகலாமா அப்படி சொல்லும்போது, அப்போ விக்கு புரியுது உங்களை பற்றி பேச தப்புன்னு, பட் அவர் மன்னிப்பு கேட்க ரெடியாக இல்லை, அதுதான் பிரச்சனையே. சரிடா, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. எது பிடிக்குது பிடிக்கலன்னு எது பிடிக்கலன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கடா.